எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபக். நான் உலகமெங்கும் இருக்கும் தமிழாக்களுக்கு இன்டர்நெட் மூலம் ஃப்ரெஞ்சு வகுப்புகள் கொடுக்குறேன். நான் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்துக்கொண்டீங்கன்னா எனக்கு ஃப்ரான்ஸ், ஸ்ரீலங்கா, இந்தியா, சுவிஸ் மற்றும் ஃப்ரெஞ்சு கொலனிகளான குவாதிலூப் மற்றும் பெனா இந்த நாடுகளிலிருந்து தமிழாக்கள் என்னிடம் ஃப்ரெஞ்சு படிக்கிறார்கள். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நாங்கள் ப்ரொனோன்சியேஷன் ப்ரொனோன்சியேஷன் உச்சரிப்பு என்ற அர்த்தம். இந்த ப்ரொனன்சியேஷன் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் சில அடிப்படை உச்சரிப்புகள் அதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆங்கிலத்தை போல இன்றி நாங்கள் ஃப்ரெஞ்சில் இப்போ 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் உச்சரிப்போம். அப்போ அந்த வித்தியாசமான உச்சரிப்புகள் அடிப்படை உச்சரிப்புகளை தான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க தமிழில் ஃப்ரெஞ்சு கற்போம். முதல் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்க உயிரெழுத்துக்களை பார்ப்போம். ஓகே, முதல் பார்த்திங்கன்னா அந்த உயிரெழுத்துக்களுக்கு நாங்கள் ஃப்ரெஞ்சில் லே வாயல் என்று அழைப்போம். லே வாயல், வாயல் என்றால் உயிரெழுத்துக்கள். ஓகே, இப்போ ஃப்ரெஞ்சில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் 6 உயிரெழுத்துக்கள் உள்ளன. ஓகே, இப்போ முதல் உயிரெழுத்து பார்த்திங்கன்னா இது ஆ. ஆ. அடுத்து இது சரியான உச்சரிப்பு இ, ஓ, உ என்று உச்சரிக்கணும். கடைசி இதை நாங்கள் ஒரு சுமி வயல் என்று சொல்லுவோம். சுமி வயல் என்றால் பாதி உயிரெழுத்து. ஓகே, பாதி உயிரெழுத்து பாதி மெய் எழுத்து. அப்போ இதை நாங்கள் இக்ரெக் என்று அழைப்போம். இக்ரெக். இக்ரெக். இன்னொருக்கா நான் முதல்ல ஒருக்கா சொல்கிறேன். லே வாயல். லே வாயல் என்ற உயிரெழுத்துகள். அப்போ ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்க உயிரெழுத்துக்களை பார்த்து கொண்டீங்கன்றால் ஆ, உ, இ, ஓ, உ, இக்ரெக். பியான். voilà. இப்போ நாங்கள் அந்த உச்சரிப்புகளை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த 5 உயிரெழுத்துக்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஓகே, ஆ, உ, இ, ஓ மற்றும் உ. இப்போ 5 முக்கியமான உயிரெழுத்துக்கள். அதுவும் கீழே இப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு உச்சரிப்புகள் என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கவனிக்கணும் என்றால் நான் இதில் உச்சரிப்புகள்லாம் கொடுத்துருப்பேன், தமிழ்லையும் கீழே கொடுத்துருப்பேன். ஆனால் சரியான மிகச்சரியான உச்சரிப்புகள் ஃப்ரெஞ்சு உச்சரிப்புகளை தமிழில் நாங்கள் கொடுக்க இயலாது. ஓகே, அது உச்சரிப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்னால் முயன்ற அளவு நான் உச்சரிப்புகளை தமிழில் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் வாசித்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். வாங்க வாசிப்போம். முதல் உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஆ, இ. ஆ, இ என்று பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஏ என்று வாசிப்போம். ஆ, இ என்றால் ஏ என்று உச்சரிக்கணும். அடுத்து ஆ, உ. ஆவும் ம் சேர்ந்து என்றால் நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஓ என்று உச்சரிக்க வேண்டும். ஓ. ஆ, உ, ஓ என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக ஆ, என். ஆ, என். ஆவும் என்னும் சேர்ந்து வந்ததால் நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஓ என்று உச்சரிக்கணும். ஓ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உச்சரிப்பு கொஞ்சம் அந்த மூக்கால உச்சரிப்போம். ஓகே, ஓ. இன்னொன்று அந்த கடைசியாக வர அந்த எண்ணை நாங்கள் அழுத்தியே உச்சரிக்க மாட்டோம். ஒரு பாதி அளவு தான் நாங்கள் உச்சரிப்போம் இந்த எண்ணெய். அப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி இருக்க சொல்கிறேன். அது ஆவும் எண்ணம் இப்படி சேர்ந்து என்றால் நாங்கள் ஓ என்று உச்சரிக்கணும். ஓ. ஓகே, அந்த மூக்கால ஓ. பியான். ஓகே, அடுத்ததாக இந்த இதை பார்ப்போம். ஓகே, என்றதுக்கு உச்சரிப்பை பார்ப்போம். இது நான் சொன்ன மாதிரி இது என்ற உச்சரிப்பை பெறும். அடுத்து ஈம் சேர்ந்து என்றால் நாங்கள் அதையும் ஏ என்றுதான் உச்சரிப்போம். இ, ஏ என்றுதான் உச்சரிப்போம். இங்கே மேலே இதை பார்த்தது போல ஆஇக்கு வந்ததை போல இதுவும் ஏ என்ற உச்சரிப்பை தான் பெறும். அடுத்ததாக இங்கே மற்றும் உ. மற்றும் உ என்ற உச்சரிப்பை நாங்கள் என்றுதான் உச்சரிப்போம். இங்கே மேலே பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட இதுவும் நாங்கள் என்ற உச்சரிப்பை தான் பெறும். அடுத்து என் நாங்கள் பார்க்க போகிறோம். என் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆ எண்ணுக்கு வந்த மாதிரியே இந்த என்னும் ஓ என்ற உச்சரிப்பை பெறும். ஓகே, அதுவும்
ஓ சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் மூக்கால் உச்சரிக்கணும். அந்த எண்ணெய் வந்து நாங்கள் பாதி அளவு தான் நாங்கள் உச்சரிக்கிறோம். அப்போ ஓ என்று உச்சரிக்கிறோம். அடுத்து இ. இது வந்து இ என்ற உச்சரிப்பு. இ இ யூ என்று பெரிய சொற்கள் இல்லை. அப்போ நான் அந்த உதாரணங்கள் கொடுக்கல. இங்கே இஎன் இஎன் இது ரெண்டும் சேர்ந்து வரைக்குள்ள நாங்கள் வந்து ஆ என்று உச்சரிக்கணும். ஓகே ஆ. ஓகே இஎன் ஆ என்ற உச்சரிப்பை அது பெறும். இஎன் ஆ அது இந்த ஆன்றதும் நாங்கள் கொஞ்சம் மூக்கால உச்சரிக்க வேண்டும். ஓகே ஆ. ஓ அடுத்ததாக ஓ இதை பார்க்க போகிறோம். ஓ இது ஒரு முக்கியமான ஒரு உச்சரிப்பு என்றால் ஓம் ஈயும் ஃப்ரெஞ்சில் சேர்ந்து வந்தால் நாங்கள் வந்து அதை ஊவா என்று உச்சரிப்போம். ஓகே ஊவா. ஓகே நீங்கள் என்னோட நான் சொல்ல இந்த உச்சரிப்புகளை திருப்பி ஒருக்கா சொல்லுங்கள். முதல் முறை பார்த்துட்டு அடுத்த முறை திருப்பி நான் சொல்லி முடிய அப்படியே நீங்களும் சொல்லுங்கள். ஓ ஈயும் சேர்ந்து வந்தால் ஊவா. ஓகே வா வந்து வா வாண்டு சொல்ல அப்படி நாங்கள் வேகமாக சொல்ல வா அண்டு வரும். ஓகே வா. அடுத்து ஓம் யூம். ஓம் யூம் சேர்ந்து வரைக்குள்ள ஊ அண்டு உச்சரிக்கணும். ஓகே ஊ. ஓகே ஓம் யூம் சேர்ந்து வரைக்குள்ள ஊ. இங்கே ஒன்று கவனமாக இங்கே ஒன்று கவனிச்சு கேட்கணும். என்றால் வந்து இது ஓம் யூம் சேர்ந்து வந்தால் ஊ. இது 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 யூ என்ற எழுத்து. இது வந்து நாங்கள் யூ என்று உச்சரிக்கணும். இது யூ. இங்கே மேலே பார்க்குறது இது யூ மற்றும் இது வந்து ஊ. அதான் வித்தியாசம். கவனமாக கேட்கணும். ஓகே இது ஊ இது யூ. இது நான் நெடுக பார்க்குற ஒரு பிழை ஒன்று இது. வாழ அடுத்ததை பார்ப்போம். ஓகே அடுத்தது ஓம் என்னும். ஓகே ஓம் என்னும் சேர்ந்து வரைக்குள்ள ஓ என்று உச்சரிக்கணும். ஓஎன் ஓ. நான் வந்து இங்கே ஒரு சொல்லி கொண்டு கொடுத்துருக்கேன். அப்போ ஓ இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓ இதுவும் ஓ இது ஓ. இங்கே ஓ என்று இதை நாங்கள் உச்சரிப்போம். இங்கே ஓஎன் ஓ. இதுவும் வந்து நீங்கள் கவனிக்கணும். இதுவும் வந்து அந்த கொஞ்சம் மூக்கால் நாங்கள் உச்சரிப்போம். அடுத்ததாக ஓகே அடுத்து நாங்கள் கடைசி இதுக்கு முக்கியமான இது ஒன்று என்றால் யூ. நான் சொன்ன மாதிரி இது யூ என்று நாங்கள் இதை உச்சரிப்போம். இங்கே பார்த்தீங்கன்றால் யூ மற்றும் இ சேர்ந்து வருகிறது. யூ மற்றும் இ. அப்போ இதை வந்து நாங்கள் வந்து இந்த யூக்கு வந்து வர யூயும் இந்த ஈக்கு வர இதுவும் சேர்ந்து அப்போ இது உய் என்று உச்சரிக்கணும். ஓகே உய். யூயும் ஈயும் சேர்ந்து வரைக்குள்ள உய். உய் உச்சரிப்பு உய். வாழ அடுத்து யூ என். யூஎன் ரெண்டும் சேர்ந்து வரைக்குள்ள ஆ என்று உச்சரிக்கணும். யூ மற்றும் என் ஆ. யூஎன் ஆ. இங்கே நாங்கள் இங்கே பார்த்த மாதிரியே இந்த இஎன்னுக்கு பார்த்த மாதிரியே இதுவும் வந்து ஆ என்றுதான் உச்சரிக்க வேண்டும். அது இதுவும் ஆ ஒரே மாதிரி உச்சரிப்பு தான் இதுவும் இதுவும். ஓகே கடைசி இதுக்கு வரோம். ஓகே இது வந்து யுஎன்உ. யுஎன்உ இரண்டு வந்து என்றால் நாங்கள் உன் என்று உச்சரிக்கணும். ஓகே உன் அந்த கடைசியில் யூ வரபடியால் அந்த உச்சரிப்பும் கொஞ்சம் மாற்றம். அப்போ இதை வந்து நாங்கள் உன் என்று நாங்கள் இதை உச்சரிக்க வேண்டும். ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த உச்சரிப்புகள் பார்த்துட்டோம். அப்போ மீண்டும் ஒருக்கா நான் முதலிருந்து ஒருக்கா சொல்கிறேன். ஓகே எல்லா உச்சரிப்பும் ஒருக்கா முதலிருந்து சொல்கிறேன். அப்போ அதை ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். முதல் உச்சரிப்பு இது முதல் எழுத்துக்கள் இருந்து பார்ப்போம். இது ஆ உ இ ஓ உ ஏ ஓ ஓ ஏ உ ஓ ஆ உவா ஊ ஓ உய் ஆம் உன். அப்போ வந்து உங்களுக்கு இந்த அடிப்படை உச்சரிப்புகள் இதுதான். இதில் ஒரு நாளும் மாற்றம் இல்லை. நீங்கள் முதல் வாட்டி கொஞ்சம் படிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பழக இது வந்து உங்களுக்கு வந்து அது
தானாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வாசிப்பீங்க. ஓகே, எனக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த உச்சரிப்புகள் நான் பிரெஞ்சு படிக்கல, எனக்கும் மிக கடினமாக தான் இருந்தது. அப்போ வந்து இந்த உச்சரிப்பு எனக்கு கொஞ்சம் வராது. இந்த ஓ மீயும் சேர்ந்த வரையில் பார்த்தீங்கன்னா அது இந்த ஊவா என்ற உச்சரிப்பு எனக்கு வராது. நான் வந்து ஓய் ஓய் என்று கொஞ்ச நாள் வாசி கொண்டு தெரிஞ்சினான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த தானா அது அப்படியே படிஞ்சிட்டு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் தொடக்கம் வந்து கடினமாக தான் இருக்கும், உங்களுக்கு போக போக அது இன்னும் சுலபமாக நடையும். ஓகே, அது ஒரு மாற்றம் இல்லை, நான் உறுதியாக நான் சொல்லுவேன். நாங்கள் இப்போ அடிப்படை உச்சரிப்புகள் பார்த்து நாங்கள் ஓகே, இப்போ அந்த உச்சரிப்புகள்ன்ற சில உதாரணங்கள் சில சொற்கள் பார்ப்போம். ஓகே, எப்படி நாங்கள் அதை உச்சரிக்கிறோம் என்று சில சொற்களை கொண்டு பார்ப்போம். இங்கே முதல் உதாரணம் ஆ என் என்று வந்ததுனால் நாங்கள் சொன்னான் ஓ என்று உச்சரிக்கணும். ஆ என் வந்தால் ஓ என்ற உச்சரிப்பை பெறும். பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் enfant என்று வாசிக்கிறது. ஓகே, enfant என்றால் குழந்தை, அதை குறிக்கும். enfant என்றால் குழந்தை. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா அம்மா என்றதை வந்து நாங்கள் maman என்று சொல்கிறது. ஓகே, அம்மா maman என்றால் அம்மா. இங்கே இதையும் பார்த்தீங்கன்னா ஓ என்று தான் முடிக்கிறோம். அடுத்து திரை, இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன், வந்து ஒரு படத்தின் ஸ்க்ரீனாக இருக்கலாம், தியேட்டர் ஸ்க்ரீனாக இருக்கலாம், உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீனாக இருக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் திரை என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் écran என்று சொல்லுவோம். ஓகே, écran ஸ்க்ரீனை வந்து écran என்று சொல்லுவோம். அப்போ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த தே என்ற வந்து நாங்கள் உச்சரிக்கிறதில்லை. இப்போ வந்து enfant என்று தான் இதை வாசித்தோம். அப்போ பெரும்பாலும் வந்து பிரெஞ்சு மொழியில் வந்து அந்த கடைசி எழுத்தை வந்து நாங்கள் உச்சரிப்பதில்லை. பெண்பாலாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை உச்சரிப்போம். ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில உச்சரிப்பு குறிப்புகளும் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா enfant என்று தான் நாங்கள் வாசிப்போம். அடுத்ததாக en என்று வந்தாலும் நாங்கள் ஓ என்று தான் உச்சரிப்போம். சில உதாரணங்கள் பார்ப்போம். பல் என்றதுக்கு நாங்கள் பிரெஞ்சில் don என்று சொல்லுவோம். ஓகே, don. அடுத்து காற்றை வந்து vent. நுழைவு என்ட்ரி என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். இப்போ நுழைவு என்ற வந்து பிரெஞ்சில் வந்து entrée என்று சொல்கிறது. ஓகே, entrée நுழைவு வந்து entrée என்று சொல்லலாம். அடுத்து இதை பார்த்து கொண்டீங்கன்னா வந்து ON என்ற உதாரணம் பார்ப்போம். ஓகே, ON என்ற உதாரணங்கள் நான் முதல்ல சொன்னான். ON என்று சொல்லணும். ஓகே, ON அப்போ பார்த்தீங்கன்னா இது son என்றால் ஒலி, சவுண்ட் என்றதை குறிக்கும். son. bon என்றால் நல்ல, நன்று அந்த அர்த்தத்தை குறிக்கும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா குட் என்ற அர்த்தத்தை குறிக்கும். ஓகே, bon. அடுத்து இது வீடு என்று சொல்கிறது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் maison என்று சொல்கிறது. ஓகே, maison. d'accord. அடுத்து வந்து நாங்கள் en என்று உச்சரிப்பு பார்ப்போம். en என்று சொன்னால் அப்போ enக்கு பார்த்தீங்கன்னா இது chemin என்று வாசிக்கிறது. chemin என்றால் பாதை என்று குறிக்கும். chemin. அடுத்து முயல் என்று சொல்கிறதுக்கு வந்து lapin. d'accord, முயல் lapin. அடுத்து காலை என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் matin என்று சொல்லுவோம். ஓகே, matin. bien. அடுத்து ai என்று சொன்னால் ஏ என்று உச்சரிப்பை நான் சொன்னால். அப்போ ஏ என்று பார்த்தீங்கன்னா இது மே என்று வாசிக்கணும். ஓகே, மே என்றது மே மாதத்தை குறிக்கும். ஓகே, மே. ஓகே, இது எப்படி வாசிக்கிறது வாசித்து பாருங்கள் ஒருக்கா நீங்கள். ஃப்ரான்சே. ஓகே, ஃப்ரான்சே. அந்த ஆஇ வந்ததுன்னா நாங்கள் ஏ என்று உச்சரிக்கிறோம். ஃப்ரான்சே என்றால் பிரெஞ்சு மொழி, பிரெஞ்சு மக்களையும் குறிக்கும். ஃப்ரான்சே. அடுத்து ஃபேர், செய்தல் என்ற வினைச்சொல் ஃபேர் என்று நாங்கள் சொல்லுவோம். அதுவும் வந்து பார்த்து கொண்டீங்கனால் அதுவும் வந்து சொன்ன மாதிரி ஏ ஆஇ வந்தால் ஏ என்ற உச்சரிப்பை பெறும். ஓகே, அடுத்து ஆ ஓ என்ற உச்சரிப்பை பெறும். ஆ உதாரணங்கள் ஓ என்றால் தண்ணீர். முதல்ல ஆ என்றால் வந்து தண்ணீர் என்ற குறிக்கும். ஆ தண்ணீர். ஓ. அடுத்து அரண்மனை என்றது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஷத்தோ என்று சொல்லுவோம். ஓகே, ஷத்தோ என்றால் அரண்மனை.
அடுத்ததாக HAUT HAUT இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஓ என்று வாசிப்போம். இங்கே ஓ ஏனென்றால் வந்து இந்த ஆஷ் என்ற எழுத்து வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு மௌனமாக தான் நாங்கள் பாவிப்போம். இந்த சொல் இந்த எழுத்து வந்து மௌனமாக தான் நாங்கள் இதை பயன்படுத்துவது எப்பொழுதுமே. இதுக்கு வந்து முதல் இருந்தால் வந்து அதை வந்து நாங்கள் கணக்கிலே எடுக்க மாட்டோம். ஓகே, அப்போ இதை வந்து நாங்கள் கணக்கிலே எடுக்கிறதில்ல. அப்போ வந்து இதை AU என்று தான் நாங்கள் வாசிக்க தொடங்கணும். அப்போ ஓ என்று வாசிக்கிறது. ஓ ஓ என்றால் உயரமான என்ற அர்த்தத்தை குறிக்கும். ஓகே, அடுத்து OE OE வா OE வா. உதாரணங்கள் ரூவா 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 என்றால் அரசன். ரூவா வா வா என்றால் நம்ம வந்து பாதை. வா என்றால் பாதை. ஆங்கிலத்தில் வே என்று சொல்கிற மாதிரி வா என்றால் பாதை. துவா துவா என்றால் கூரை. மேலே இருக்கிற நாங்கள் சீலிங் என்ன சொல்லலாம். ஆங்கிலத்தில் கூரை என்றதை துவா என்று சொல்லலாம். இந்த கடைசியில் ஒரு தே ஒன்று இணைக்கணும். தே இலைக்காட்டி அது வந்து நீ என்ற அர்த்தத்தை குறிக்கும். ஓகே, தே ஒன்று இறைச்சால் அது வந்து கூரையை குறிக்கும். பியான். ஓகே, அடுத்து சில உதாரணங்கள் OU OU சொன்ன மாதிரி ஊ ஒன்று சொல்லிக்கணும். OU ஊ. சில உதாரணங்கள் ஜூர் ஜூர் என்றால் நாள். ஜூர் என்றால் நாள் என்றதை குறிக்கும். ஓகே, அடுத்து வணக்கம் என்று ஃப்ரெஞ்சில் சொல்கிறதுக்கு bonjour என்று சொல்லுவோம். ஓகே, வணக்கம் bonjour. bonjour வணக்கம். அடுத்து நிறம் நிறம் என்று சொல்கிறதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து couleur என்று சொல்கிறது. ஓகே, நிறம் couleur. இப்போ பார்த்து கொண்டீங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந்து இந்த OU என்று வர சொற்கள் எல்லாமே வந்து ஊ என்ற உச்சரிப்பை பெறும். ஓகே, voilà. jour bonjour couleur. bien. அடுத்து இந்த CH CH என்ற எழுத்துக்கள் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சு மொழியில் அதை இஷ் என்ற உச்சரிப்பை பெறும். CH இஷ் என்ற உச்சரிப்பை பெறும் ஃப்ரெஞ்சில். உதாரணங்கள் பார்ப்போம். ஷா இது ஷா. ஷா என்றால் பூனை. ஷா. இது வந்து chaussure 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 என்றால் காலணி சப்பாத்து என்ற அர்த்தத்தை குறிக்கும். chaussure chaussure. திருப்பி என்னோட வெள்ளமாக இருக்க சொல்லுங்கள். chaussure. ஓகே, chaussure என்றால் வந்து என்னது ஆங்கிலத்தில் ஷூஸ் என்று சொல்கிறதை குறிக்கும். ஷூ என்ற மாதிரி chaussure. அடுத்ததாக அறை ஒரு ரூம் என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து chambre என்று சொல்லலாம். ஓகே, chambre. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த CH இது ரெண்டும் சேர்ந்து வந்தென்றால் நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து இஷ் என்று உச்சரிப்பை பெறும். ஓகே, voilà. உதாரணங்கள் ஷா chaussure chambre. D'accord? Très bien. Très bien. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வீடியோண்ட கடைசிக்கு வாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில முக்கியமான அடிப்படை உச்சரிப்புகள் ஃப்ரெஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிறிய ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நான் சில சொற்கள் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த சொற்களை வந்து நீங்கள் இந்த சரியான உச்சரிப்பு என்னன்றதை வந்து நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதுங்கள். ஓகே, இந்த 5 சொற்களும் ஏற்கனவே நான் இதில் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 5 சொற்களையும் எப்படி சரியாக உச்சரிக்கிறதுன்றதை நீங்கள் எனக்கு தமிழில் சொல்லுங்கள். ஓகே, பியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அடிப்படை இது எல்லாமே சொற்கள் இந்த கொஞ்சம் அடிப்படை உச்சரிப்புகள் பார்த்துனாங்கள். அதுக்கு பிறகு சில உதாரணங்கள் பார்த்துனாங்க. கடைசி மட்டும் ஒரு எக்ஸசைஸும் இருக்குது, ஒரு பயிற்சியும் ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் எனக்கு ஒன்ஸில் போடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த அடிப்படை சொற்கள் நீங்கள் படிக்கணும்னா நாங்கள் சில உதாரணங்கள் பார்த்த மாதிரி அடிப்படை சொற்கள் ஃப்ரெஞ்சில் படிக்கணும்னா நான் வந்து ஒரு அடிப்படை ஃப்ரெஞ்சு புத்தகம் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படை ஃப்ரெஞ்சு புத்தகத்தோட முதல் அத்தியாயம் அதனால் முதல் சாப்டர் அது வந்து நான் இலவசமாக எல்லாருக்கும் வழங்குகிறேன். அப்போ வந்து அதை கீழே இருக்க லிங்க்கில் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை வந்து நீங்கள் இலவசமாக உங்கள் பெற்று நீங்கள் வந்து இந்த அடிப்படை ஃப்ரெஞ்சு கல்வியை நீங்கள் தொடங்கலாம் இலவசமாக. இப்போ வந்து இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் நான் தீபக். நன்றி.